ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய். ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது. உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது அனைத்தும் நான் அறிவேன். உன் உள்ளத்தையும் நான் அறிவேன். என்னையன்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார்? நீ எதற்கும் கலங்காதே. என் வார்த்தைகள் மீது மட்டும் நீ நம்பிக்கை கொள் என் குழந்தையே. நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும், அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள். உன்னை அறிந்தும் உன்னை அறியாமலும் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில். இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும்? உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள். உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன். கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன். எனக்கு தேவை என் பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே என் குறிக்கோள். வாழ்வில் அமைதியின்மை, கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்தும், உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும். அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அப்பாவை மனதார நினை. என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு. நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய். இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல. உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ, அமைதியில்லாமல் இருந்தாலோ, புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும், காரியங்களும் முறையாக அமையும். மனம் முடிவு எடுக்காமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம். நிச்சயம் உன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும். நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு இருக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி. அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களையும் கவனி. அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரை செய்து கொண்டே இருப்பேன். அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மையடைவாய். நீ ஜெயமாக வாழ்வாய். ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம், ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம். ஆனாலும் என்னை போன்ற பலமான குரு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும். என் தங்கமே, நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் தேவை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன்.